ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். குடும்பமா சேர்ந்து தமிழ்நாட்டையே கூறு போட்ட சமூக விரோதிகள் கூட்டம். ஊழல் இல்லாத ஆட்சி மீண்டும் அமைந்திட ஒரு பெரிய கூட்டம் திருடன் திருடன் கத்திக்கிட்டு திருட முன்னால ஓடிட்டு இருக்கு. முன்னாடி ஓடுற திருடனும் திருடன் திருடன் கத்திட்டான்னு வச்சுங்க, கூட்டமே குழம்பி போயிடாது. फिर एक मोदी सरकार மறுபடியும் முதல்ல இருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும். சரி, அவங்கள விடுங்க, தொலையட்டும். நாம் என்னங்க பண்ணோம்? ஜல்லிக்கட்டுக்கு போராடணும், டிமானிட்டைசேஷனுக்காக, ஜிஎஸ்டிக்காக, மீத்தேன், கூடங்குளம், நியூட்ரினோ, விவசாயிகள் தற்கொலை, பொள்ளாச்சி கற்பழிப்பு, இப்படி போராடி போராடியே சாகிறதுக்கு நாம் என்ன சாக்கடையில் வாழ்ற புழுவா இவங்கள மாதிரி? இல்ல போராட்டம் தான் இந்த மக்களின் வாழ்க்கை அப்படின்னு நம்ம தலையில விதியா எழுதிட்டாங்களா இந்த கணவான்கள்? எதுக்கெல்லாம போராடுறோம்? ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க நாம ஏன் போராட மாட்டேங்கிறோம்? நம்ம விவசாயிகள் ரத்தத்தை அட்டையா உறிஞ்சிற இந்த அரசியல்வாதிகளை தடுக்க எப்படி மறந்தோம்? இந்த கோபத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து கேள்வியா கேட்கலாம்னா, நீ யாருடா அதெல்லாம் கேட்கறதுக்கு? நீ நடிக, களத்துல இறங்கி பார், அப்ப புரியும் சொன்னாங்க. சரி சொல்றாங்களேன்னு களத்துல இறங்கி நான் உசுரா நினைச்சு என் தொழிலை விட்டுட்டு இங்க வந்தா ஏன்டா வந்தேங்கிறாங்க. என்னதான்டா ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாம்? இது நான் கேட்கிறேன். ஊழல் உரிமை பறி போயிடுவோங்கிற கவலையா, இல்ல உங்க அடிமை ஆட்சி அமையாம போயிடுவோங்கிற பயமா? இப்ப பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆணும் பெண்ணும் கையில கை குழந்தையோட வந்து கண்ணுல ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட கண்ணீரோட என்ன நிமிந்து பாக்குறாங்க. இவனாவது நமக்கு ஏதாவது செய்ய மாட்டான். நான் நிஜமா சொல்றேன், அப்ப மனசு பிம்பிச்சு பதறிச்சு. இத்தனை நாள் ஆண்டு இருக்கீங்களே, அதுல 1% உங்களுக்கு தோணி இருக்கா? அதனாலேயே நீங்க போகணும். தரையில கால் பாவம ஹெலிகாப்டர்லயே பறந்துகிட்டு இருந்தாரு ஒருத்தர், இப்ப திடீர்னு வந்து உங்க காலெல்லாம் கழுவுறாரு. எதுக்காக? உங்க ஓட்டுடைய பலம் அது, அதை மறந்துடாதீங்க. உங்க போராட்டத்தை மறந்துடாதீங்க. ஓட்டுச்சாவடிக்கு போகும்போது உங்க போராட்டத்தை எல்லாம் நினைச்சுக்க. ஓட்டுடைய பலத்தை மறந்துடாதீங்க. மாற்றத்தை விரும்பாதவர்களை மாற்றமும் விரும்பாது. மக்கள் நீதி மையம் எதுக்காக இங்க வந்தது சொல்றேன். டெல்லிக்கு போய் இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு ஜால்ரா போடுறதுக்காக இல்ல. தமிழகத்தின் குரல் தலைநகரில் ஓங்கி ஒலிக்க செய்ய. இப்ப சொல்றேன், எந்த மாதிரி ஒரு ஆள் கேள்வி கேட்க இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ற அரசியல்வாதி தலைக்கு மேலெல்லாம் சோர்ட் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கும். மறந்துடாதீங்க, மக்கள் மத்தியில தலைவன் இருக்கின்றான். அதனால் சொல்கின்றேன், நாளை நமதே. இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல கமலஹாசன் தன்னுடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் பதிவிட்டிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்த சிலர் கமலஹாசன் இதுலயும் நடிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் இந்த வீடியோவை உள்வாங்கி கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. மேலும் மக்களுக்காக அவர் ஏதோ ஒரு விதத்துல நல்லதை பண்ணுவாருன்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கமலஹாசனுடைய இந்த புதிய வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் சொன்ன பல விஷயங்களை கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோவை பத்தியும் இதுல நம்ம கமலஹாசன் அவர்கள் சொன்னதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் இந்த முறை உங்களுடைய வாக்கு யாருக்குன்றத பத்தியும் கமெண்ட்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.